வெல்கம். தேர்வுகளில் நமக்கு பெரும்பாலும் வெற்றியை தரக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். 1. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், பி. பாரதிதாசன். சரியா? 2வது கொஸ்டின், அழையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், சி. திருக்குறள் தான் சரியான ஆன்சர். சரியா? 3வது கொஸ்டின், பாசிலை பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பசுமை ப்ளஸ் இலை, அதான் பாசிலை. ஆன்சர் சி. கரெக்ட். சரியா? 4வது கொஸ்டின் பார்ப்போம். பிழையான கூற்றை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எதுன்னு பாருங்கள், பிழை எதுன்னு இருக்குன்னு பாருங்கள். ஆன்சர் டி தான். சரியா? வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின்வரும் வல்லினம் மிகாது, அதான் ஆன்சர் சரியான ஆன்சர் கிடையாது. சரியா? அடுத்து 5வது கொஸ்டின் பார்ப்போம். பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. பொருத்தமான எதுன்னு பாருங்கள். ஆன்சர் டி தான் கரெக்டு. நாய் கத்தும், மரபு வலு. சரியா? மற்றதெல்லாம் தவறானது. 6வது கொஸ்டின், பிழையான தொடரை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஆன்சர் பாருங்கள், டி. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகவும் கொடுத்துருக்காங்க. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. சரியா? இப்போ பிழையான தொடர் ஆன்சர் டி தான். 7வது கொஸ்டின் பார்ப்போம். பொறுத்துக்க பாருங்கள். ஆங்கிலம் கொடுத்துருக்காங்க, தமிழ் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், ஏ. ஏ பாருங்கள், ஏ. செக்குனா எதுன்னு பாருங்கள், காசோலை. பயில், கோப்பு. விசானா எதுன்னு பாருங்கள், நுழைவு இசைவு. பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு. இப்போ ஆன்சர் ஏ தான் கரெக்டு. சரியா? 8வது கொஸ்டின் பார்ப்போம். அவன் பொன் பொன்னன் எவ்வகை பெயர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், ஏ. பொருட்பெயர். அவன் பொன்னன்கிறது என்னது, பொருள். சரியா? பொருளுக்கு குறிக்கி. 9வது கொஸ்டின், ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பாருங்கள். ஆன்சர் ஏ. இரண்டாம் வேற்றுமை தொகை தான் ஒரு பெயர் சொல்ல செய்யப்படும் பொருளாக மாற்றி சொல்லுது. சரியா? 10வது கொஸ்டின் எதுன்னு பார்ப்போம். கொடுக்கப்பட்ட தொடரில் பேரச்ச தொடரை தேர்வு செய்யணும்னு கேட்டிருக்காங்க. எது தேரச்ச தொடர்னு பாருங்கள். ஆன்சர் பி. தைத்த சட்டை, தேன் வருது. அப்போ தைத்த பேரச்ச தொடர் அதான். சரியா? 11வது கொஸ்டின், குழல் கேட்டு மகிழ்ந்தான் இது எவ்வகை ஆகு பெயர்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஆன்சர் பாருங்கள், பி. கருவியாகு பெயர். அடுத்து 12வது கொஸ்டின், பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், ஏ. குழல் வினா. பருப்பு இருக்கா அவங்ககிட்ட அப்படின்னு கேட்குறது குழல் வினா. சரியா? 13வது கொஸ்டின், அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், பி. சரியா? சிந்தடி தான் கரெக்டான ஆன்சர். 14வது கொஸ்டின், தலையின் வகை அறிகன்னு கேட்டிருக்காங்க. காய்முன் நிறை வருவது எத்தலை வகையின் பார்ப்படும் என்று கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், டி. கலித்தலை. அதான் சரியான ஆன்சர். 15வது கொஸ்டின், செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போனம் மண்புலவன் வள்ளுவன் வாய் சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், சி. திருவள்ளுவ மாலை. அதான் சரியான ஆன்சர். 16வது கொஸ்டின், தீரா இடும்பை தருவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், ஏ. ஆராயாமை ஐயப்படுதல். அதான் சரியான ஆன்சர். 17வது கொஸ்டின், 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், 4 அடியார் தான் 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. சரியா? 18வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், சி. கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது. உட்பிரிவு என்னது, காதை கிடையாது. இது உட்பிரிவு காதை கிடையாது, படலம்னு அழைப்பாங்க. சரியா? இப்போ அது அதான் தவறானது. மற்றெல்லாம் கரெக்டு. கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாதாரம். ஏ சரியானது தான். பி. கம்பராமாயணத்தின் பெரும்பிரிவிற்கு காண்டம் என்ற பெயர். அது ரைட்டு தான். ஆன்சர் டி. கம்பராமாயணம் ஒரு வழிநூலாகும். அதுங்க சரிதான். சரியா? ஆன்சர் சி தான் தவறானது. 19வது கொஸ்டின், கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? ஆன்சர் பாருங்கள், ஏ. 96 வண்ணங்களை தான் கம்பர் சொல்லியிருப்பார். சரியா? 20வது கொஸ்டின், ஐங்குறுநூறை தொகுத்தவர் யார்? ஆன்சர் பாருங்கள், டி. புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். அதான் சரியான ஆன்சரு. அடுத்து 21வது கொஸ்டின், பொறுத்துக்க பார்ப்போம். பொறுத்து எதுன்னு பாருங்கள். ஆன்சர் பி தான் கரெக்டு. ஆன்சர் ஏ. துஞ்சல் சோம்பல். தனியர்னா என்னது, தனித்தவர். தாழ் முயற்சி. நோன்மைன்னா என்னது, வலிமை. ஆன்சர் பி தான் கரெக்ட். சரியா? தான் சரியான பொறுத்தது. 22வது கொஸ்டின்,
புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், சியு போப்பு தான் மொழிபெயர்த்திருக்காங்க. சரியா? 23வது கொஸ்டின், திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பெரியவாச்சான் பிள்ளை தான் சரியான ஆன்சர். சரியா? 24வது கொஸ்டின், பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துழிந்த தேருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார் வடிகள் யாரை குறிப்பிடுகிறேன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், திருநாவுக்கரசர். ஆன்சர் தான் சரியான ஆன்சர். 5வது கொஸ்டின், பொருளறிந்து பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்ப்போம் வாங்க. ஆன்சர் வந்து எது? தான் கரெக்டு. சரியா? ஆன்சர் பாருங்கள், ஒல்லைனா என்னது? விரைவு. ஈருனா எல்லை. மேதினா எருமை. அங்கனர்னா சிவன். அப்போ ஆன்சர் தான் சரியான அது. பொருளிலிருந்து வேறுபடுது. சரியா? 26வது கொஸ்டின், குருசு என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. குருசுனா என்னது? அதுக்கு பொருள் என்னன்னு பாருங்கள். ஆன்சர் சிலுவை. சரியா? 27வது கொஸ்டின் பார்ப்போம். கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை தான் கிறித்துவ கம்பர்னு அழைச்சிருப்பாங்க. சரியா? 8வது கொஸ்டின், பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க, திருமலை நாயக்க மன்னர் ஆட்சியில் தான் அவருடைய அலுவலர் பணிபுரிஞ்சிருப்பாங்க. சரியா? 9வது கொஸ்டின், பொருந்தாத இணையினை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணை இதில் எதுன்னு பாருங்கள். எது கரெக்டான ஆன்சர்னு பாருங்கள். முதல்ல ராஜராஜ சோழ நூலா ஒட்டவுத்தர், அது ரைட்டு தான். திருவிலங்கடந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார், அது சரியானது தான். மதுரை கலம்பாகம் குமரகுருபர் இயற்றியிருப்பார், அது ரைட்டு தான். முக்குடர் பல்லு இது இயற்றிய வந்து யாருன்னு தெரிஞ்சிருக்காது அந்த நூலே. அது வந்து நாத குத்தனாரும் கொடுத்துருக்காங்க. அப்போ பொருத்தமில்லாத அதுதான். சரியா? இப்போ ஆன்சர் தான் தவறானது. கொஸ்டின், உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், திருக்குறள். அதான் கரெக்டான ஆன்சர். அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 31வது கொஸ்டின், கடிகமுத்து புலவரின் மாணவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உமர் புலவர் தான் கடிகமுத்து புலவர் மாணவர். சரியா? உமர் புலவர். 32வது கொஸ்டின், பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஆசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், சுந்தர சுவாமிகள். சரியா? அதான் கரெக்டான ஆன்சர். 13வது கொஸ்டின், நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் என்று முழக்கமிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், சுப்பிரமணிய பாரதியார். அதான் சரியான ஆன்சர். சரியா? அடுத்து 34வது கொஸ்டின், பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், உடுமலை நாராயண கவி தான் பகுத்தறிவு கவிராயர்னு அழைக்கப்பட்டிருப்பாங்க. சரியா? 35, மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் மக்கள் கவிஞர்னு அழைச்சிருப்பாங்க. சரியா? 6வது கொஸ்டின், புரட்சி முழக்கம் என்று நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், அதான் சரியான ஆன்சர். சாலை இளந்திரையன். சரியா? 17வது கொஸ்டின் பார்ப்போம் வாங்க. முக்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், பெருநாரை தான் சரியான ஆன்சரு. சரியா? 18வது கொஸ்டின், பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாங்க பார்ப்போம். ஆன்சர் எது? புஷ்பவல்லி. அதான் சரியான ஆன்சர். சரியா? 39வது கொஸ்டின் பார்ப்போம். இயற்பெயரை கண்டறியான்னு கேட்டிருக்காங்க. இயற்பெயர் யாருன்னு பேர் எதுவும் கரெக்ட்னு பார்ப்போம் வாங்க. பாரதியார் யாருன்னு பாருங்கள், சுப்பிரமணியன். ஆன்சர் தான் கரெக்டு. பாரதிதாசன் யாருன்னு பாருங்கள், சுப்பிரரத்தினம். அதான் சரியான ஆன்சர். ஆன்சர் யாருன்னு பாருங்கள், சுரதா. ராஜகோபாலன். வாணிதாசன் யாருன்னு பாருங்கள், அரங்கசாமி. இவங்களோட இயற்பெயர் இதுதான். சரியாக பொறுத்திருக்காங்க. ஆன்சர் அடுத்த கொஸ்டின் 40வது கொஸ்டின் பார்ப்போம். மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், மறைமலை அடிகள் தான் அதுக்குள்ள சரியான ஆன்சர். சரியா? 41வது கொஸ்டின் பார்ப்போம். யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், சுவாமி உவே சாமிநாத ஐயர். அவர் தான் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவார். அவர் தான் நான் இந்த மாதிரி சொல்லியிருப்பார். நாங்கள் இருக்கையில் நீங்கள் ஏன் இந்த மாதிரி தமிழ் எண்ணெய் காக்க யார் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா?